மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் மேயரினுடைய கணவர் பொன் வசந்தினுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேயரனுடைய கணவர் பொன் வசந்த் தாக்கல் செய்த மனுவில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தள்ளுபடி செய்து மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் மேயரனுடைய கணவர் பொன் வசந்தினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி விவரிக்க கேட்போம். இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன மாரிச்சாமி, விவரிங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தையே உலுக்கிய தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்த மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேடு வழக்கு. இந்த வழக்கானது 200 கோடி ரூபாய்க்கு மேல் மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு செய்யப்பட்டது. இந்த முறைகேடு வழக்கில் மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். இதில் பொன் வசந்த் ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தால் மதுரை பொன் வசந்த் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேடு தொடர்பான வழக்கில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டு தற்போது வரை நீதிமன்ற காவலில் சிறையில் இருக்கிறேன், நான் நிரபராதி, என் மீது குற்றம் சாட்டியது போல எந்த குற்றத்தையும் நான் செய்யவில்லை என்றும் முன்விரோதம் காரணமாகத்தான் தனது பெயரை இந்த வழக்கில் சேர்த்துள்ளார்கள். என் பெயர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படவில்லை. இன்னும் புகார் அளித்து வழக்கை பதிவு செய்வதில் மிகுந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. உடல்நிலையும் எனக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. ஆகவே நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்க வேண்டும். அந்த நீதிமன்றம் விதிக்கும் எந்த நிபந்தனையும் நான் ஏற்க தயாராக இருக்கிறேன் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வேண்டுமென்றே சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் பொன் வசந்த். ஆகவே 35 நாட்கள் நீதிமன்ற காவலில் இருக்கிறார். உடல்நல குறைவால் அவசர சிகிச்சையில் சிகிச்சை பெற்றும் வருகிறார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவோம். ஆகவே எங்களுக்கு எனது தரப்பு மனுதாரருக்கு ஜாமீன் நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கில் தொடர்புடைய பலர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார்கள். இவருக்கு மட்டும் ஜாமீன் வழங்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல எனவும் தனது வாதத்தை வழக்கறிஞர் வாதிட்டார். அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் தொடக்கத்தில் 33 கட்டங்களுக்கு வரி குறைப்பு செய்திருக்கிறார் என குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு 75 லட்சம் ரூபாய் வரி குறைப்பு செய்து வரி இல்லாமல் செய்திருக்கிறார். இதனால் சுயநலமாக பல லட்சங்கள் பயனடைந்திருக்கிறார் எனவும் வாதிட்டார். இதையெல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதி தற்போது ஜாமீன் வழங்கினால் அனைத்து சாட்சிகளையும் கலைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என கூறி தள்ளுபடி செய்திருக்கிறார் நீதிபதி.